ஹாய் ஆல், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே மார்னிங் ரெடி ஆகிட்டோம். ஏர்லியாகவே எழுந்திரிச்சு ஒரு சின்ன வாக்கிங் மட்டும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு விருந்துக்கு போகிறோம். விருந்து வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாங்க. எங்களை வந்துட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் விழாவை சிறப்பிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். குழந்தைங்க பூஜா ஊருக்கு போகிறோன்னு சொன்னாங்காட்டி காலையிலேயே எழுந்திரிச்சு நேரமாகவே கிளம்பிட்டாங்க. நேற்று டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க ஆதினிக்கு கொடுக்குறக்காக. 2 பேரும் சாப்பிடம் கூட இல்லைங்க காலையில். நான் இப்போ 2 தோசை சுட்டு சட்னி எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டேன். காரில் போகிறப்ப அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. பூஜாக்கு கொடுக்க வேண்டிய 2-3 திங்ஸ் இருந்ததுங்க. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எடுத்து கார் டிக்கியில் வச்சுட்டோம். எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் முன்னத்து நாளே கார் கழுவிடுவேன். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் பிஸியாக போனனால என்னால் கார் க்ளீன் பண்ண முடியல. ஜஸ்ட்டு டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன், வாட்டர் வாஷ் பண்ணல. குந்தவி, கமலி வாங்க. போங்க, காரில் இருங்க. எப்போவுமே இப்படி தாங்க, கார் எடுத்தோம்னா யார் எங்கே உட்காருங்கிறது சண்டை வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சண்டை முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க சீட்டில் ஏறிட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைரெக்டாக நம்ம வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் பாட்டியும் பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பூர் போகிறோம். மம்மி ஹாய் சொல்லுங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க. அம்மாவையும் பாட்டியும் பிக்கப் பண்ணிட்டு பூஜாவை பார்க்க போகிறோம். திருப்பூர் போகிறோம். நாங்கள் இப்போ வந்துட்டு நீலாம்பூர் கிட்ட வந்துட்டோம். இப்போவே எனக்கு தூக்கம் வருது. ஆமாம், என்ஹெச்ல ஏற போகிறோம். வேற ஏதாவது சொல்லணுமா? யாராவது சொல்கிறீங்களா ஆடியன்ஸ் கிட்ட? நோ. யூஸ்வலாக இந்த மாதிரி லாங் டிரைவ் போனால் எனக்கும் மம்மிக்கும் டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இன்னைக்கு நான் பண்ணல. ஏன்னா நம்ம நேராக லஞ்சுக்கு போகிறனால டைமும் ஆல்மோஸ்ட் 11:20 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம போகிறது 11:19 தான் ஆகுது. சரி, ஓகே, 11:19 ஆகுது. அதனால ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கே போயிடலாம் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நோ டீ பிரேக் டுடே, டைரக்ட்லி டு திருப்பூர். இப்போ என்ன சாங்? திருப்பூருங்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பல்லடத்துல இருந்து கோயம்புத்தூர் சொல்லுவோம், அந்த மாதிரி தாங்க. திருப்பூர் கிடையாது. திருப்பூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஊரோட பேர் என்ன? கூலிப்பாளையம். இப்போ என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ் பாட்டு இப்போ ரிலீஸ் ஆனது ஜென்சிக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பாட்டு. அதுவும் வந்து இன்னொரு க்ளூ என்னன்னா ஜென்சியோட சூப்பர் ஸ்டார் அவரோட பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆமா, வரோம் வந்துட்டே இருக்கோம். அடிக்கடி வருவோம் இவங்க ஊருக்கு. ஆனா எனக்கு எங்க இருக்கோம் என்னன்னே தெரியாது. மேப் பார்த்துட்டு அப்படியே போவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. எங்க இருக்கோன்னே தெரியல. இன்னும் ஒரு 10-12 மினிட்ஸ் காட்டுது. 12 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். 12:09 போயிடுவோம். இப்போ டைம் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கமலி வந்துட்டு அவளோட ஃபேவரட் பிளேஸுக்கு வந்துட்டா. எங்கே உட்காந்துருந்தாலும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கமலிக்கு வந்துட்டு இப்படி மேலே ஏறி மடி மேலே வந்து சாஞ்சு படுத்தாதான் அவளுக்கு தூக்கம் வரும். ட்ராவலிங்கும் பிடிக்கும். ஸோ we are almost there. இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ரோட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஸ்கூல் இருக்குங்க. ஒரு 40 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஸோ மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்களே கண்டுபிடிங்க எந்த வழி. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே ஸ்கூல்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால ஏல்பூரி கடையை விட வந்து ஸ்கூல் தான் மக்களே இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வந்தாச்சு. தொடர்ந்து அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். போன உடனே ஒரு வார்ம் வெல்கம்ங்க. ஜூஸ் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க. குடிச்சிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல லஞ்ச். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் ஐஸ்கிரீம், அது சொல்லவே வேண்டாம், எல்லாம் 2 கப்பு 3 கப்புன்னு அடிச்சு விட்டாங்க ஃபுல்லாக. வெளியே ஒரு பந்தியாக சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் குழந்தைங்க இருக்கிறனால ஃபஸ்ட்டு பந்தியிலே நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டோன்னா செம தூக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. உட்காண்ட்ருந்தா அப்படியே கண்ணு சொக்குச்சு. சரி, நல்லா இருக்காது இங்கே உட்காந்து சேரில் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு ரூம்குள்ளே வந்து அப்படியே படுத்துட்டேன். தூங்கலை, ஆனால் அப்படியே ஜஸ்ட்டு ரெஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க எத்தனை தான் கமெண்ட் பண்ணுவாங்க இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன தங்கம்? ஹாய் கைஸா. இவங்களை முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆல்ரெடி சண்டே vlogsல
ஸ்டேட்டஸில் போட்டுருந்தீங்களா? ஆமாம். அடுத்தது என்னங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் வழக்கம் தான். ஏதாவது வீட்டில் விருந்துன்னா அவங்க வீட்டில் இருக்க பொண்ணு மாப்பிள்ளையோட கல்யாண ஆல்பம் பார்க்குறது தானே. தங்கச்சியோட கல்யாண ஆல்பம் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டீ டைம் வரக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே விளாண்டாங்க. அங்கே ஒரு குட்டி பாண்ட் இருக்குது, அதில் ஃபிஷ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டு போய் அங்கெல்லாம் ஃபிஷ் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே தூரமாகவே நின்றுட்டு கொஞ்சம் வாக் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் எப்போ போல் தாத்தா பாட்டிங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட் விளாண்டாங்க. பால் எங்கேயோ வெளியே போயிடுச்சாட்ருக்கு, அதை போய் எடுக்க போனார். டீ டைம் முடிஞ்சுதுங்க, எல்லாம் கிளம்புறக்கு ரெடி ஆயாச்சு. நம்மளோட கல்ச்சர் எப்படின்னா, கிளம்புறோன்ட்டு வாசல் வரைக்கும் கேட்டு வரைக்கும் வந்து பேசிகிட்டே இருப்போமே போகாமல். அதே சினாரியோ தான் அங்கேயே நடந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஈவினிங் 3 o'clock பிளான் பண்ணோங்க. 3 o'clock கிளம்பிடலாம், 5க்கு ரீச் ஆயிடுவோன்னு. ஆனால் லேட்டுங்க இன்னைக்கு. Sunday is almost over. Guys, yes. We are going back to Coimbatore. விருந்து இனிதே நடந்து முடிந்தது. வெஜ் விருந்து தான். ஸோ நல்லா ஸ்டொமக்கே லைட்டாக இருக்குது, லைட்டாக ஃபீல் பண்ணுறோம். நல்ல டீ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. குந்தவி எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு யாருனாலுமே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா. கமலி காய்ச்சலோட திரும்பி போகிறோம். கமலி நடுவில் 2 ஐஸ்கிரீம் விட்டுருக்கா உள்ள. நாங்கள் டயட்டில் இருக்கிறனால ஐஸ்கிரீம் ஸ்வீட் எதுவுமே சாப்பிடல. லைட்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டோம். வெஜிடபிள்ஸோட சாம்பார் குழம்பு ரசம் லைட்டாக எடுத்துக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேவும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் நைட் எதுவும் சாப்பிடாம இருக்கணும். ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவர் நடந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இது வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் எடுத்துக்கிட்டோம். பட் ஆனால் அவங்களோட விருந்தோம்பல் வந்து ரொம்ப அன்பை பரிமாறுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. பட் ஸ்டில் we would consider it as successful. பட் எனிவே இது நம்மளோட சேலஞ்ச் வீடியோ கிடையாது. ஸோ நல்லாவே போச்சு டே, என்ஜாய் பண்ணோம். ஸோ பேக் டு கோயம்புத்தூர், பேக் டு ரொட்டீன். ஆமாம், சண்டே இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு 5 days நம்ம ரொட்டீனுக்குள்ளே போகணும். பேக் டு ஸ்கூல், அதுக்கெல்லாம் ப்ரிப் பண்ணணும். மீதி அப்படியே வீட்டுக்கு போயிட்டே பேசலாம். பை. சூப்பர் கிளைமேட்டு, நல்ல மழை இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே சைடில் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. டிரைவ் பண்ணுறதுக்கு தான் கஷ்டம் நினைக்கிறேன். நமக்கு உட்காந்து வைப் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது. as long as கோ டிரைவர் சீட்டில் இருக்கவங்க பேசாமல் வந்தாங்கன்னா எந்த கஷ்டமே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒன்றுமே பேச மாட்டேன். நான் நல்லா கம்பெனி கொடுத்துட்டு வருவேன் அவருக்கு. அப்பப்போ பிரேக் போடுங்க, இந்த பக்கம் போங்க, ஓவர்டேக் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் கைட் பண்ணுவேனே தவிர மற்றபடி நான் பேசவே மாட்டேன் எதுவுமே. வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. எக் பாயில் பண்ண வச்சுருக்கேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு. முடிச்சுட்டு சாலடு பண்ணணும். அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி ஸ்டெப்ஸ் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடி வந்துட்டோம். கிளைமேட்டும் நல்லா இருக்குது. குழந்தைங்க கீழே கில்லி படம் போட்டிருக்காங்க. பார்க்காம இருப்பாங்களா, அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே சரி டைம் இருக்கிறனால வாக்கிங் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கவரேஜுக்கு மொட்டை மாடி வந்துட்டோம். ஹாய், என்னடா மறுபடியும் அதே இடத்துல இருக்கோன்னு பார்க்காதீங்க. அப்போ முடிச்சுட்டு போயிட்டோம். கீழே போய் சாப்பிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கோம். ஒரு 1/2 hour நடந்துட்டு தூங்க போயிடுவோம். மறுபடியும் நாளையிலேருந்து வீக் டே ஸ்டார்ட் ஆகுது. பேக் டு ஒர்க், பேக் டு ஸ்கூல் எல்லாமே. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு vlogல சந்திக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். பை.